அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோடைய வேலை. 30/7/2026 வியாழக்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி தினத்தந்தி முதல்ல பார்ப்போம், மலை ரெண்டாவது பார்ப்போம். இடமிருந்து வலம். முதல் கேள்வி வந்து அரேபிய நாட்டு ரொட்டி. அரேபிய நாட்டில் உள்ள ரொட்டியை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்காங்க. அதுக்கு ஹிண்ட்டு வேணும். ஸோ ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். மலையும் மலை சார்ந்த இடமும். நம்ம 5 வகை நிலம் சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதில் வந்து முதல்ல வரக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடமும். பதில் என்ன? குறிஞ்சி. ஓகே. அப்போ முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து டிசர்ட் பாலைவனம். அப்போ ஒன்று இடமிருந்து வளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேபிய நாட்டு ரொட்டி வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா குப்பூஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் பிரித்து எழுதாண்டா. நார்மலாக எப்படின்னு எழுதுவாங்கன்னா குபூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லல குப்பூஸ் அப்படின்னு நீங்கள் தமிழில் எழுதுவோம். ஓகேங்களா? நம்ம சப்பாத்தி மாதிரி இருக்கும். தண்ணிக்கு பதில் பால் ஊற்றி பண்ணுவாங்க. பலூன் மாதிரி உசுனும். அதாவது நம்ம பார்க்க சப்பாத்தி மாதிரியே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம்மஸ். இதுவும் அரேபியன் ஃபுட்டு தான். 8 இடமிருந்து வளம் என்ன? சீல ஆரம்பிச்சுக்கு. பல பொருள் படும்படி பேசுவது இல்லைன்னா எழுதுவது. ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு 2 மீனிங் இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள மீனிங் இருந்ததுன்னா அது ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டை பிரித்து பார்த்தா இல்லை பிரிக்காமல் சொன்னாலும் மீனிங் நிறையா இருக்கணும். அது என்னென்னா சிலேடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க. 5 கீழேருந்து மேலே என்ன? இசில் முடியுதுங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த நபர். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த நபர் வந்து யூதாஸ். யாரு? யூதாஸ். யூதாஸ் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய 12 சீடர்களில் ஒருத்தர். ஒரு 30 காயின் வெள்ளி காயின் கண்டி இயேசு கிறிஸ்துவை வந்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தவர். இவரோட அழிவை வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று தூக்கில் தொங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று தலைகளாகவே விழுந்து வயிறெல்லாம் வெடித்து குடல் வெளியில் வந்து தவறினதாகவும் சொல்கிறாங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? ஒரு செயற்கை உரம். பெயர் செயற்கை உரம் அப்படின்னா செடி தழைச்சி வளர்றதுக்கு யூல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யூரியா அப்படின்னு சொல்லலாம். நைட்ரஜன் சத்து கிடைக்கிறதுக்காக யூரியா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது அளவுக்கு அதிகமாக ஆனதுன்னா செடி கருகிடும். ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன? பேட்டியின் போது சண்டையிட்டவர்கள் சிவசங்கர் பாபா மற்றும் டேஷ். 1990 சன் டிவி பேட்டியில் சிவசங்கர் பாபாவும் யாகமா பதில் என்ன? யாகவா முனிவர். யாகவா முனிவரும் சண்டை போட்டாங்க. இந்த விவேக்கு கூட காமெடியாக அந்த இதில் பேசுவாப்லாம். 2 முனிவர் சண்டை போடுற மாதிரி, துண்டதுக்கு அடிக்க மாதிரி, இல்லை குட்டையாக இருக்கா அப்படி இருக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 9 இடமிருந்து வளம் என்ன? வாசனை பொருட்களில் ஒன்று. வாசனை பொருளில் ஒன்றுன்னா 3ஆம் எழுத்து வா வந்துருக்கு. ஏலக்காயும் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அப்போ மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். 9 பிறப்பு என பொருள். பிறப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? ஜனனம்னு சொல்லலாம். பதில் என்ன? 9 ஜனனம், அதாவது தோற்றம். ஓகே. சரிங்க. இப்போ 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? வாசனை பொருட்களில் ஒன்று. முதல் எழுத்து ஜாக்கு, கடைசி இதை வந்து ஜவ்வாதுன்னு எழுதலாமா? ஜவ்வாது. அந்த ஜவ்வாது பொடியெலாம் நம்ம காதி கிராஃப்டில் கிடைக்கும்ல. ஸோ ஜவ்வாது சொல்லலாம். ஓகே. வாசனை பொருட்களில் ஜவ்வாது மேற்குமலை தொடர்ச்சியில் ஜவ்வாது நிறையவே கிடைக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்த ஹிண்ட்டு இந்த சைடு இருக்கா? ஓகே. 13 வலமிருந்து இடம் என்ன? 13 எல்லை. எல்லைங்களுக்கு லிமிட் மீறி நடக்காது. வேக் ட்ரா இம் புக். ஓகே. லிமிட்டை தாண்டி நடக்காது அப்படின்னு சொல்கிறது.
12 மேலேருந்து கீழேண்ணா. இப்போ நம்மளுக்கு 12 மேலேருந்து கீழே வந்து பூங்க வேர்டு ஹிண்ட் கிடச்சிருக்கு. நூல் இல்லைன்னா பணுவல். பணுவல்னு சொன்னாலும் என்னத்தை சொல்லுவோம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தகம். நூல்னாலும் புத்தகம். ஓகேங்களா? அப்போ பணுவல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னா புத்தகம் இல்லைன்னா வேதம்னு சொல்லுவோம். ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? தசாவில் கல்வி இல்லைன்னா புத்தக பூஜை. தசாவில் கல்வி இல்லைன்னா புத்தக பூஜையா? இதுக்கு ஹிண்ட்டு வேணும் போய் பார்க்கலான்னா 14 கீழேருந்து மேலே என்ன? நகை, அணிகலன், ஜுவல்ஸ். இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? ஆபரணம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? ஆபரணம். 3 சொல்லினவங்க. ஓகே. ஸோ ஆபரணம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் தசாவில் 9வது நாளாக கொண்டாடக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்? ஆயுத பூஜை. ஆயுத பூஜை. சொல்லிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆயுத பூஜை இல்லைன்னா சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அஸ்திய பூஜை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அதை வச்சு கும்பிடுவாங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புத்தகத்தை வச்சு கும்பிடுவாங்க. ஓகே. 18 கீழேருந்து மேலே என்ன? எலும்பின் திசு. எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய திசுவை என்னன்னு சொல்லுவாங்க? போன் மேரோன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது எலும்பு மஜ்ஜை. ஸோ எலும்பு மஜ்ஜை அப்படின்னா எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய திசுவை சொல்லக்கூடியது. ஓகே. 18 வலமிருந்து இடம் என்ன? வாசனை. கல்யாணம். மணமுடித்து வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்தை. ஸோ மனம் அப்படின்னா ரெண்டுமே சொல்லக்கூடிய வார்த்தை மனம். ஓகே, சரிங்க. இப்போ கடைசியாக ஹிண்ட்டு விட்ட இடத்துல இருந்து ஆகும். 11 இடம் வலமிருந்து இடத்துல நீல முடியணுங்க. பாலிவுட் கவர்ச்சி நடிகை அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் லியோன்னு சொல்லிட்டாங்க. சன்னி லியோன் அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க. அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன? வெகுமதி, பரிசு, அன்பளிப்பு. வெகுமதி அதாவது கிஃப்ட் கொடுக்கறது, அன்பளிப்பாக கொடுக்கறது அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்மானம்னு சொல்லலாம். சம்பாவனை இந்த இடத்துல சொல்ல முடியாது. சன்மானம் நான் சொல்கிறேன். சன்மானம்னு நம்ம சொன்னோம்னா 14 இடமிருந்து வலம் என்ன? கற்றுக்கொண்டிருப்பவர் எனப்பவர். எப்போதும் கற்றுக்கொண்டிருப்பவங்களை வந்து அதோடைய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ மாணவர் 3 சொல்லினாவங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சன்மானம்னு எழுதியிருக்கேன். இல்லைன்னா சம்பாவனை கூட சொல்லலாம். ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? திருச்சி அருகே உள்ள முருகன் கோயில் ஊர். திருச்சி அருகே உள்ளது. திருச்சியிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் போனீங்கன்னா வையலூர்னு ஒரு கோயில் வரும். அருணகிரிநாதருக்கு பாட்டு எடுத்து பாட சொன்ன ஸ்தலம் மயில்மேல வந்து முத்தைத்து வத்தித்துனுக்கு. ஸோ அந்த அந்த பாட்டை வந்து படிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபேமஸாக உள்ள கோயில். அங்கே வந்து மூலவர் வந்து சிவன் தான். ஓகேங்களா? ஆதிநாதேஸ்வரர். அங்கே வந்து முருகர் வந்து முத்துக்குமார சுவாமியாக இருக்கார். 19 இடமிருந்து வலம் என்ன? போதி டேஷ் சீனா சென்ற இந்திய புத்த தேவி. யார்? போதி தர்மரை தான் சொல்கிறாங்க. சீனா சென்ற புத்த நம்ம தேவின்னு சொல்கிறாங்க. சீனாவில் வந்து இவன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்த மதத்தின் சீன தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? கைத்தறி துணியால், கைத்தறி துணி அதாவது கையால் நூற்ற ஆடையை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் கதர் ஆடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 4 மேலேருந்து கீழே என்ன? பெரிய கேள்வியாக இருக்குங்க.
மேப்போ டேஷ் என அழைக்கப்பட்டவர். மேப்போ சிவஞானம் அவர்கள் சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டார். பதில் என்ன? சிலம்பு இச் செல்வர் என அழைக்கப்பட்டார். மேப்போ சிவஞானம் அவர்களை தான் சொல்கிறோம். இவங்க வந்து சிலப்பதிகாரம் மேலே அதிக ஈடுபாடோடு இருந்ததுனால அவர்களுக்கு வந்து சிலம்பு செல்வர்னு பட்டம் கொடுக்காங்க. யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் ஆபி சேதுவாம் பிள்ளை அவர்கள் கொடுக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பேருக்கு எல்லை காவலர் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொழி வாரியாக வந்து இந்தியாவை பிரிக்கையில் வந்து சென்னையும் திருத்தணியும் தமிழுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி தடுத்தவர். எல்லை காவலர். 10 வலமிருந்து இடம் என்ன? 10 வலமிருந்து இடம் என்னன்னா, மெட்ராஸ் வார்த்தை கலைந்துள்ளது. மெட்ராஸ்னால் சென்னை, இந்த சே வந்திருக்கு. அப்போ கலைந்துள்ளது அப்படின்னா நம்மளே பிரித்து எழுதி பார்ப்போம். இங்கே எழுதிக்குவோம், நெய் இங்கே எழுதிக்குவோம். இல்லைன்னா கலைந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? 3 மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு முன்னால் 7 இடமிருந்து வளம் என்ன? 7 இடமிருந்து. அதிர்ஷ்டம், பாக்கியம், லக், யோகம். ஓகே, யோகம் சொல்லலாம். ஸோ 3 மேலேருந்து கீழே என்ன? கௌரவர்களில் மூத்தவர். கௌரவர்களில் மூத்தவர் அப்படின்னா துரியோதனனை சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் கௌரவர்கள், அதாவது திருதராஷ்டிரன் காந்தாரியோடைய முதல் மகன். ஓகேங்களா? அரசன். அது போக வந்து இவங்களோட ஒய்ஃப் வந்து நேம் பானுமதி. ஓகே. ஸோ 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துக்குவோம். ஈஸியாக இருக்குது. செவி. செவினா காது, இயர். ஓகே. அப்போ 2 இடமிருந்து வலம் என்ன? இல்லை, 3 வலமிருந்து இடம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி பேர். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின். ஓகே, இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆமை, அவை, கல். ஓகேங்களா? அகவை, திறமை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். 15 வேர்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 15 வேர்ட்ஸ் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.